உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரிக்குது. சபா பேய் எதனா மெரிச்சிருக்குமா? 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டேன். பணத்தை கட்டிட்டேன், பில்லு ஏமா என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி என் பணம் போய்க்காவா? பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் உன் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் உன் பணம் உன் பணம் 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 இருந்தா குணம். கரண்ட் ஆபீஸ் தானே கவுண்டர் உள்ள 1000 ரூபாய் போச்சு. போயிடுச்சுடா. போன மாதிரி உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தான் தெரியும். மேடம் பணம் என்ன வேணும் இப்போ? கவுண்டர் உள்ள பணம் போயிடுச்சே. அப்ப பில்லு கொடுக்கணும். அவுட் ஆஃப் சர்வீஸ். இல்லடா, நீ பணம் கட்டினியா? நான் பில் போட்டுக்கிட்டே இருந்தேனா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் இல்லையா? உண்மைதான். கரண்ட் வந்தா பில்லு வாங்கி போகலாம். நான் பொண்டாட்டி ஏஜ் வேலைக்கு போய் கேட்டு கொடுத்தா கரண்ட் பில்லு கட்டி வரா பாடு. துணி போடுறது கூட கவலை கிடையாது, எடுத்து தருவாங்க. பணம் ஆச்சு. பில்லு எப்போ வருமோ? இல்ல அடுத்த வருஷம்னா கூட நான் வந்து வாங்கிட்டேன். பில்லாம் தர முடியாது. மேடம் என்ன மேடம் சிஎம் போன் பண்ணுவேன் நான். சிஎம்மா? சிஎம் அம்மா கையிலடா. என்ன மேடம் அப்படியே நேரலாம் ஆடுடா. டேய், என்ன மேடம் நான் யாரு எனக்கு தெரியாமலே என்னிடத்துல வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமாந்தா என்ன மேடம்? ஆமாண்டா. அது மாதிரிலாம் பேசாத, உடம்புல வேறு. ஏய், அங்க பாரு, என்ன படிக்கிறியா அதெல்லாம் நீ? வந்த வாசியில ஏய், நுழைஞ்சி நாடகம் பண்ற உடம்பு கட்ட கரைக்குதா? அது கீழே பாரு. குப்பம் ஏய், நான் யார் தெரியுமா? காத்திருந்தால் தா, காசு இருந்தால் தா, இல்லை என்றால் சி, இல்லை என்றால் சி. தாசி. யாரா? தாசிடா. தாசின்னா தேவையா தானே? ஏய், தேவையா வேண்டாம். 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். ஆமாடா. அப்போ என் பணம் போய்தாவா? ஆமா. ஐயோ தேவையா மேடம், தேவையா மேடம், தேவையா மேடம். பணம் இல்லாத போடா. என்ன பண்ணணும்? நான் மொட்டாட்டி என்ன சேர்க்க மாட்டேன். சரி. உண்மை 2 கிடக்குது. பணத்தை ஒரு தேவையா போடா. பணம் இல்லாத போக மாட்டேன். போய் ஒரு பில்லு வேணும், அவ்வளவுதானே? கரெக்டுமா? எப்படி தெரியுமா? அமைதியா இருக்கணும். வாய மூடு. வாய மூடுடா. எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும். திறக்கணும் சாமி, பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும். வேணாண்டி அம்பல பாவம், வாங்காத விக்கியோட சாபம்.
ஆம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம். ஐவேஸ் புளியா மரம் மாட்டும் நம்பர் போட்டுக்கிறாங்க மேடம். எழுந்துடுறா முட்டி போடு. யாரு? நீதான். நானா? நான் முட்டி போடணுமா? ஆமாக்கா. என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சிருப்பேன். அதெல்லாம் அப்போ போடுறா முட்டிய. இப்ப நாங்க முட்டி போடுறோம். ஆமா. நீ நின்று. ஆமா. போடுவாங்க அப்படி போதுதா. கை நீட்டு. கை நீட்டுறா. எப்படி சொல்லு? என்ன பண்ற? தேவனே என் பாவம் கை நீட்டியா? இதான் பில்லு. பிச்சை யாரா போடா. இதுவா பில்லு? ஆமா. எந்த ஆபீஸ்ல மாதிரி மாதிரி வராங்க? என் பணம் போயிட்டாவா? சொல்றேன். ஓ சீனிவாசா ஓதண்ட ராமா ஐம்பது அம்போனு போச்சு. ஒண்ணு சொல்ற கேட்டுக்கடா மேடம். நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடின்னா புலா நின்று கொண்டு இருக்குது. சொல்ற கேட்டுக்கோ. சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட வந்த பணமோ எப்பவுமே வீடு திரும்பாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. தாசி ஆண்ட போன பணம் வீடு வராதா? ரெண்டாவது கைக்கு வராதா? என் பணம் போய்தா தானா? ஆமா மேடம். என்ன ஜவுளியா வீட்டுல வந்து பணத்தை கட்டிட்டு அப்படி சொல்லாதுடா. சோசியல் சர்வீஸா? மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். சரி. பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில புடிக்க கொடுக்கும். அப்படியா? மூணு இரண்டு போனோம். அப்படியாடா? ஆகையா எதனா நீயே வேலை போட்டு கொடுங்க. வேலையா? டேய் என் கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது? ஒன்னா போல ஜவுளியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது? என்னடா ஃபீல் பண்றியா? டேய் வேலை தானே வேணும். நான் கொடுக்குறீங்களா? என் வீட்டு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. அவங்கள ஒரு ஆளா உருவி தேடி எல்லாத்தையும் ஒரு ஆளா உள்ள டோக்கன் போடணும். டோக்கனா? ஆமா நான் டோக்கன் போடணும். இந்த வேலைக்கு பேரு என்னமா? டாபர் மாமா வேலை. ஐயோ டாபர் மாமா. அவன் பணம் கட்டி கவரு முட்டை வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை வாங்கி அம்மா நான் ஒரு டாபுருங்க.
அதேதான். நீ ஒரு டாபுருதான். ஏய் வேற யார் பண்ண நானா? சரி நான் தான் பணத்தை கட்டி ஆமாங்க. சரி நான் தான் டாபர். ஆமா நீ அது நீ சொல்லலாமா? சரி நீ ஏய் நீ தானே ஏமாந்த? நான் என்ன பாப்பாரன் நான். ஆமா ஆமா ஒரு டாபர். அதேதான் அதேதான். நீ ஒரு டாபுருதான். நீ தேவையா நீ நடிப்பாரா? ஏய் தேவையா மேடம்? தேவையா மேடம்? நல்லா தான் செய்வேன் எங்க மாமா. இருடா. டாபர் மாமா வேலை. ஆமா ரேட் என்னன்னு சொல்லு. இங்க வா. யார் யார் வராங்கன்னு பாருங்க. சீக்கிரமா சொல்றீங்க வாடா. இங்க வா. இங்க பாருடா. இந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தியா? இது மாதிரியா? ஆமா இந்த மாதிரி தான்டா. இவங்க எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ். குழந்தைங்களுக்கெல்லாம். ஆமாண்டா. டேய் அம்மா ₹1 ₹2 சாக்லேட் வாங்கி கொடுத்தா அத்தனை குத்துருக்கா விளாண்டா. டேய் அப்படியே இந்த அரையிற பசங்க எல்லாம் பாத்தியா? ஆமா மிஞ்சி மிஞ்சி போனா 100 150 போதண்டா இவங்களுக்கெல்லாம். ஆமா அறியாத பசங்களுக்கு. ஆமா அது அத படுத்துக்கிற மாமாக்கு யாருக்கு? அவருக்கா? 120 டிகிரில இருக்குது. தூக்கண்டி என்னத்துல அச்சுக்காரு தேவையா? எல்லாரும் அதுல அப்பு அப்புன்னு அப்படியே இந்த வயசான கதை கட்டலாங்குது போயிரும். ஏதாவது ஒண்ணு கூட காணா. எல்லாம் குளிர்ல வலிச்சு முடிச்சு. இதெல்லாம் 1000 கிட்டே சேர்க்கக்கூடாதுடா. உண்மைதான். ஏன் தெரியுமா? இந்த அரையிற பசங்க பத்தியா வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது. வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது. இந்த வயசான கட்டலாங்குது பத்தியா? என்ன பண்ண நினைக்கிறேன்? சட்டி சுத்ததடா புத்தி கட்டதடா புத்தி கட்டதடா புத்தி கட்டதடா நெஞ்சு சுட்டதடா. வேண்டுதல் என்ன கேக்குறீங்க? நீ என்ன இங்க? எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். உன் அந்தரங்க காதலியா? ஆமாண்டா. யார் அந்த அந்தரங்க? கட்சிகளை உன் காதலியா? ஓ நமக்கு முன்னாடி கருத்து கட்ட ஏற்பாடும் எனது தலைமையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இல்லையா ஏன் கூப்பிட்டீங்களா ஏய் யாரா கூப்பிட்ட சிறப்பா ஏற்காடு பே 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 மனச மனசு அமைச்சரே நாட்டியம் சிறப்பாக இருந்ததா? பிடிக்கவில்லையா? நாட்டியமே எனக்கு பிடிக்கவில்லை. அப்படியா? இதை விட சிறப்பான நாட்டியம் என் கைவசம் இருக்கிறது. இதை விட சிறப்பான நாட்டியம் யாரது? இருக்கிறார். உங்களுக்கு தங்கியா? சீக்கிரமா எடுத்து வாருங்கள். நமது கொண்டிருக்கிறா இந்நாட்டு இளவரசி இவள் தான் என்னை அவமானப்படுத்தியவன். அப்படியா? இவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடாது. இவளை நீ இளவரசி இவள் தான் என் தங்கை. அப்படியா? கட்சியிலை சிறப்பாக நாட்டியம் சிறப்பாக ஆடுவார்களா? ஆகட்டும் பார்க்கலாம். இளவரசி அம்மா, இதை வாழ்த்துக்கம்மா. இளவரசி, தாங்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். நாட்டியம் தானே? ஆ.